நிலா, அடியே நிலா, எங்க போனா? வீடெல்லாம் கறந்து கிடக்குது, ஆளக்கானா? நிலா, வரேன் வரேன். சின்ன புள்ள வா வா. எங்கடி எவ்வளவு நேரம் தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறது? காதை கேட்காத உனக்கு? வீடெல்லாம் திறந்து கிடக்குது, ஆளை பார்த்தா காண ஒருத்தரையும், வீடு அமைதியா இருக்குது. எங்க போன? இத சின்ன புள்ள ஏதோ காத்தடிக்கிற மாதிரி இருந்ததா, அது மோடம் போட்ட மாதிரி இருந்தது. சரி மழையில வருமோ என்னமோ நினைச்சிட்டு கொஞ்சம் வெளியே துணி கிடந்தது, அதை எடுத்து உள்ள போட்டுட்டு வரலான்ட்டு போனேன். ஆமா, மழையெல்லாம் எங்கடி வருது? காத்து மட்டும் தான் அடிக்குது. மழையே நம்ம ஊர்ல வரவே மாட்டேங்குது. எங்கெங்கயோ மழை பெய்யுது, இங்க வர மாட்டேங்குது. சரி சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல டிவி போடு, டிவி போடு. நானே டிவி பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நானும் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தான் இருந்தேனா, சரி இப்பதான் ஆஃப் பண்ணிட்டு போனேன். ஏதோ மறுபடியும் போடுறேன். அம்மா, வீட்டுல எங்க ஒருத்தரி காணோம்? யார் கேட்கறா? என்ற மாமியாரா? ஆமா, வேற யார் இருப்பாங்க? அது காலையிலேயே மக வீட்டுக்கு போயிடுச்சு என்ற பிள்ளையும் கூப்பிட்டுட்டு. ரொம்ப சந்தோஷம். உனக்காச்சும் பரவாயில்லடி. உங்க மாமியார் அடிக்கடி ஏதோ மக வீட்டுக்குன்னு அங்கேயும் இங்கேயும் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் நீ கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற. என் வீட்டு கிளவி ஐயோ எங்கேயும் போகாது, மகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. சா, நாத்தனாராச்சும் இருந்திருக்கலாம்னு எனக்கு இப்போதாண்டி தோணுது. அடிக்கடி பேசாமல் அங்கேயாச்சும் போயிடும், நானாச்சும் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. என் கிளவி என் உசுர் எடுக்கிறக்கே உட்காந்துட்டு இருக்குது. என்னதான் பண்ணுறது? நான் பாட்டுக்கு சிவனேன்னு டிவி போட்டு ஏதோ எலெக்ஷன் ரிசல்ட்டாலும் எப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இந்த கிளவி பார்க்கக்கூடாதா? அது நடக்கத்தை பார்க்கணும், அதை பார்க்கணுன்ட்டு அந்த சுபாயத்தா வேற வந்துட்டாங்க. இந்த கிளவி அந்த கிளவி சொல்லுதுன்னு ரெண்டு கிளவிங்களும் சேர்ந்து நாடகத்தை போட்டு கொலையா கொள்றாங்க. அதை கோவம் வந்து டென்ஷனாக எந்திரிச்சு நானும் இங்கே வந்துட்டேன். சரி சரி, சீக்கிரம் டிவி போட்டு என்னாச்சுன்னு தெரியல, பார்க்கலாம் பார்க்கலாம். சரி சின்ன புள்ள போடுறேன். வா ஏதோ சாப்பிட எடுத்துட்டு வந்துட்டு உட்காந்துட்டு பார்க்கலாம் வா. ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்குதான்னு தேடிட்டு இருந்தேன், துணி எடுத்து போட்டுட்டு. அப்பதான் நீ வந்து கூப்பிட்டானே அப்படியே வந்துட்டேன். சரி வா ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் டிவி போட்டு உட்காந்துக்கலாம் வா. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். சும்மா உட்காந்து பார்க்கறக்கு எதையா தின்னுட்டு பார்த்தா தான் நல்லா இருக்கும். சரி வா, என்னடி ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கிற? வாடி என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியல. எங்க நான் உட்காந்து தின்னுட்டு இருக்கிறேன். என்ற மாமியார் என்ற பிள்ளைங்க தான் உட்காந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு தின்னுட்டு இருப்பாங்க. முந்தா நேற்று என்னமோ ரொட்டிக்காரம் வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன் என்ற புருஷன். நானே ஒன்றும் பார்க்கல. நேற்று வேற அந்த பஞ்சாயத்தில் போயிட்டு அங்கேயே நாள் முழுக்க போயிடுச்சு. நானும் இப்போதான் பார்க்குறேன். வா என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்து தின்னுட்டே பார்க்கலாம் வா. ஒழுங்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாசல் வளவு கூட கூட்டல மாதிரி இன்னைக்கு. எதை கேட்டாலும் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டோம் வேலை செய்ய மாட்டோம்னு டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. என்னதான் பண்ணுறது? எல்லாம் நாமளே பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன இடுப்பே இப்படி வலிக்குது. இந்த வலி வலிக்குது. இதை மட்டும் கூட்டிட்டு சித்த நேரமாச்சு படுத்துக்கோணும். இப்போ என்னமோ கை காலெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. மாத்திரையாச்சும் வாங்கிட்டேன்னா தேவலையேன்னு தோணுது. பார்க்கலாம். சீதா என்ன வாசல் கூட்டிட்டு இருக்கிற என்னத்துக்கு? வாங்க காளி மாத்தா வாங்க வாங்க. அது பாருங்க இந்த பக்கம் கூட்டாமே போட்டேன்னா அது இலையால ஒழுங்கு கிடக்குதா இருக்குது. சரி அதை ஒரு கூட்டி விட்டுறலான்ட்டு கூட்டிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைங்க எந்திரிச்சு இன்னைக்கு காலையில் வாசலே கூட்டிலே இருக்குது. நானும் கூட்டியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா இந்த பார்க்க கூட்டவே இல்லையாட்டுக்குது. சரி அதான் ஒரு கூட்டி விட்டுறலான்ட்டு கூட்டிட்டு இருந்தேன். நீங்க என்ன ஒரு வாரமா இந்த பக்கமே ஆளவே காணோம். அன்னைக்கு ஏதோ கோயிலுக்கு போறான்ட்டு போனாலும் தான், அதுக்கப்புறம் ஆளவே காணோம். நானும் பால் வாங்க கூட வரதே இல்லை. சின்னவளே தான் வந்துட்டு இருந்தா பாலெல்லாம் வாங்குறதுக்கு. அவளே சைக்கிள் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா. இந்த உங்களை பார்க்கவே முடியல. ஆமா என்ற உள்ள சின்னவ தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தா. ஆமாக்கா அவ சரி காலேஜ் எல்லாம் லீவு தானே. சரி அதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கிறாளுங்களா, அதை எந்திரிச்சு போய் அவளவே வாங்கிட்டு வர சொல்றது. சரி அதான் அப்புறம் நானும் அந்த பக்கமே வரவே இல்லையா, அதான் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த சைடே வரவே இல்லை. ஆமா சீதா நானும் இந்த பக்கம் வரவே முடியல. எனக்கும் பாரு அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தது என்னமோ காய்ச்சல் வந்த மாதிரி ஆயிடுச்சு. 2-3 நாள் உடம்புக்கே முடியல, அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் ஏதோ நமக்கு தான் வேலை ரெடியாக இருக்கிறதாச்சு. அந்த வேலை இந்த வேலை நிறுத்து போட்டு செஞ்சு செஞ்சு நம்ம உடம்பு தான் கெட்டு போகுது. என்ன பண்ணுறது? அதான் இந்த பக்கமே வரவே முடியல. சரி இன்னைக்கு தான் மாடெல்லாம் கொண்டு போய் தோட்டத்தை கட்டி போட்டுட்டு சரி இப்படியே வந்துட்டு இருந்தேன். சரி நீ நின்றுட்டு இருந்தியா, சரி அதை ஒரு ரேட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்த. அப்படியே என்னக்கா சொல்கிறீங்க, உடம்புக்கு முடியாமல் போச்சா? ஆமாம் சீதா அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அது என்னமோ திடீர்னு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. சரி அதான் நானும் இந்த பக்கம் வரவே இல்லை. அந்த பையன் எல்லாம் மாடெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான். சரி இன்னைக்கு அவனை கொஞ்சம் தோட்டத்து பக்கம் அனுப்பிட்டேன்னா அதை இன்னைக்கு நானே மாடு ஓட்டிட்டு வந்தேன். சரி அதான் ஒரு ரேட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். அது வாரு இன்னுமே சரியாகாத மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நாம் படுத்துட்டா வீட்டை எல்லா வேலையும் அப்படி இப்படி நின்று போகுது. சோறு தண்ணி கூட சரி ஆக்காம ஆறு அவருக்கும் சரி சாப்பாடும் போடல ஒன்றும் போடல. பிள்ளையுமா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டா. சரி நீ என்ன பண்ணுறதுன்னு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம படுத்துட்டா யார் செய்யறதுக்கு இருக்கிற நமக்கு? என்னன்னாலும் சரி நாமளே எந்திரிச்சு எல்லா வேலையும் கை வேண்டியதாக இருக்குது. போ சீதா என்ன குழப்பிது? ஆமாக்கா என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம். சரி சரி வாக்கா, ஏன் உடம்புக்கு முடியல நின்றுட்டே இருக்கிறீங்க? உட்காருங்க வாங்க. இல்லை சீதா உட்காந்துட்டு சலுப்பை போயிடும். வீட்டுக்கு போகலாம் அப்படியே மெதுவாக போகிறேன். ஏக்கா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க, ஏன் உடனே போகணுங்கிறீங்க? சாப்பாடு கீப்பாடு ஏதாவது செய்யணுமா? இல்லை சீதா சாப்பாடு செய்கிற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை பிள்ளையும் வந்தாலாம் அதை உள்ளே போயிட்டு இங்கே தான் உள்ள கூட தான் இருக்கிறாளாட்டு இருக்குது. அப்புறம் இனி என்ன அவரும் ஏதோ மத்தியானத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே
போயிட்டாரு. அப்புறம் இந்த கிருஷ்ணனும் ஜென்னியும் எங்கே போயிட்டாங்க. அவங்களும் வரமாட்டாங்க மதியானத்துக்கு. நீ எல்லாம் சாயங்காலம் தான் வருவாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் ஏன் அப்புறம் போறாங்கிறீங்க? மெதுவாக போவீங்களாம்மா? வாங்க, இதை காப்பி கீப்பி வைக்கிறேன், குடிப்பீங்களாம்மா? வாங்க. வேண்டாம் சீதா, நானும் இப்போ தான் 2 இட்லி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு தான் வந்தேன். கொஞ்ச நேரம் போட்டு வேணாம், அப்புறமேல வச்சுக்கலாம் விடு. சரி வா காளிமாக்கா, திண்ணையிலே உட்காரலாம் வாங்க. எனக்கும் என்னம்மா கை காலெல்லாம் ஒரே வலியாக இருக்குது, இடுப்பும் வலியாக இருக்குது. நானே அதை புலம்பிகிட்டே பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா போங்க, ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது. சரி வாக்கா, அங்கே போய் உட்காரலாம் வாங்க திண்ணையிலேயாச்சு. சரி வா. ஏக்கா அப்போ உங்களுக்கு முடியலன்னா எதுவும் மருமக எதுவும் செய்ய மாட்டாளா? ஆமாம், அவள் என்னத்தை செய்கிறா? அவளுக்கெல்லாம் சோறலாம் தெரியாது சீதா. அது என்னமோ அந்த பிள்ளை இன்னும் பழகவே மாட்டேங்குது. நாமளே எத்தனை வாட்டி தான் சொல்லிக் கொடுக்குறது. அவன் சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் நாமளே செஞ்சுட்டு போயிடலான்னு எனக்கே அப்படி ஆகி போகுது. அந்த பிள்ளை அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஏதோ தோசை ஈஸ் போடுறா, இப்போதான் டீ ஏதோ வைக்கிறா, எதான் கற்றுருக்குறா. சாப்பாடு குழம்பெல்லாம் இன்னும் செய்ய தெரியாது. அடியே சுத்து, காட்டு தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? ஐயோ எல்லாரங்க முடியல, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேனா, இதுக்கு மேலே வயிற்றுல இடமில்ல. நீ குடி, அப்புறமே காஃபி கீப் மிச்சம் மருந்து சூடு பண்ணி நான் குடிச்சுக்கிறேன். நீ வேணா குடி. சரி வேண்டாம்மா பொண்ணுக்கு. எனக்கு பாரு, எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டேன்னு வையே உடனே ஏதாவது காஃபி கீப் போட்டு குடிச்சது சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இல்லைன்னு வை, அது என்னமோ ஒரு மாதிரியே இருக்குது. அது எனக்கு அப்படி பழக்கமாகி போச்சா. சரி அதான் ஒரு கிளாஸ் பார்க்க ஊற்றிட்டு வந்தேன். உனக்கு வச்சிருக்கிறேன், நீ வேணும்னா அப்புறமா சூடு பண்ணி குடிச்சுக்கோ சரியா? சரி ரங்க, நான் வேணும்னா அப்புறம் ஊற்றி குடிச்சுக்கிறேன். நீ குடிச்சிட்டு உட்காருவா சித்த நேரம். நீ அதுக்கு இருக்கு, நான் வந்துட்டே இருக்கிறேன். உங்க மருமக இல்லையா வீட்டில்? ஆமாம், நல்லா கேட்டப்போ அவங்க இங்கே இருக்கிறா. அவள் வெளியே போய் எந்நேரமாச்சு, நீ இப்போதான் கேட்குற. ஓ அப்படியா, போயிட்டாளா? நான் கூட ஏதோ ரூமுக்குள்ளே ஏதாவது உட்காந்துருக்கிறாளே என்னமோட்டு நினைச்சேன். ஆமாம், அவள் அப்படியே ரூமுக்குள்ளே உட்காந்துட்டாலும் ஏன் கேட்டுக்கிறேன். அவன் நீ எந்த இடத்துல எங்கே சுற்றி கிடக்குறாளா? ஏ ரங்கா, என்னடி ஆகுது? ரங்கா ரங்கா, என்னடி ஆச்சு? ஐயோ என்னாச்சு இவளுக்கு? அடியே ரங்கா ரங்கா, என்னாச்சு உனக்கு? நல்லா தானே பேசிட்டு இருந்தா, தனப்போல விழுந்துட்டாலே திடீர்னு. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஒன்றும் தெரியலையே. கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே இவளுக்கு. ரங்கா, ஐ ரங்கா, ஏ ரங்கா ரங்கா, ரங்கம்மா, அடியே எந்திரடி. என்னடி பயப்படுத்துறா? திடுதுப்புன்னு விழுந்துட்டு இப்படி பேச்சு மூச்சு வேற இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. கடவுளே, என்ன பண்றது? இந்த சின்ன பிள்ளை வேற வீட்டில் இல்லையா இருக்குது, எங்கே போனான்னு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவளை விட்டுட்டு போக முடியாது, யாரையும் கூப்பிட முடியல, வீட்டில் ஒருத்தரும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே காப்பாத்துப்பா சாமி. அடி ரங்கா ரங்கா, ஏ பயப்படுத்தாதடி, எந்திரடி ரங்கா ரங்கா. ஐயோ என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இப்படி திடீர்னு விழுந்துட்டா. பேச்சு மூச்சு வேற இல்லாமல் இருக்குது, கைக்கு மூட மாட்டேங்குது, கால் மூட மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? ஐயோ ஃபோன் இங்க. ஐயோ நமக்கு இந்த ஃபோன்லேயும் பண்ணவும் தெரியாதே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? வெளியே யாராச்சும் இருக்கிறாங்களான்னு போய் பார்க்கலாம். கடவுளே, என்னதான் ஆச்சுன்னு தெரியல இவளுக்கு. ஐயோ இந்த நேரம் பார்த்து ஒருத்தர் காணுமே. நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு ஒன்றும் தெரியல. இவ வேற பேச்சு மூச்சு எல்லாம் கிடக்குறாளே. அதான் அந்த பையன் இருக்கிறான். அடே அடே தம்பி, இங்க வாடா. யாருடா இது நம்மள கூப்பிடுறது? டேய் வாடா வாடா வாடா, நல்ல நேரத்துல வந்தவா. என்னத்தா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சாத்தா? டேய் அது வந்து இந்த இவர் கால ரங்கா, அவ பேச்சு மூச்சு எல்லாம் கிடக்குறாடா. கொஞ்சம் வந்து என்னன்னு பாருடா. ஃபோன் வேற பண்ண தெரியல மருமகளுக்கு. இந்த சின்ன பிள்ளைக்கு வேற ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணடா, எங்க போனான்னு தெரியல. என்னத்தா சொல்றீங்க? ஆமாடா, நானும் ரங்காவும் பேசிட்டு தான் இருந்தான். அவன் என்ன சட்டம் கீழே விழுந்துட்டான். எழுப்பி பார்த்து எந்திரிக்க மாட்டேங்கிறா, பேச்சு மூச்சும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சீக்கிரம் சின்ன பிள்ளைக்கு போன போடு. உனக்கு ஏதாவது போன மெசேஜ் என்னமோ வருது, என்னன்னு பாரு. எனக்கு யாரடி நேரத்துக்கு கூப்பிட போறா? என்ற உருசனால எப்போ கூப்பிடவே மாட்டான், வேற யார் கூப்பிடுவா? ஏதாவது கம்பெனி காலா இருக்கும்டி, அது ஒரு டம்மி காலா இருக்கும். அதை விட்டு தள்ளு. இந்த சிப்ஸ் சூப்பரா இருக்குதுடி, நல்லா இருக்குது. எங்க வாங்கினதுன்னு தெரியல. பரவாயில்லடி, உங்க வீட்டுக்கு நல்லா தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. எல்லாம் என்ற உசத்துறானே 10 வாட்டி சொல்லி விடுவோன்னு ஒன்று வாங்கிட்டு வரக்கு. ஐயோ மனுஷனா நிம்மதி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்க்குற கூடவே மாட்டேங்கிறாங்க. ஹலோ சொல்லுடா மாரிச்சாமி, சொல்லு என்ன விஷயம்? என்னடா அதிசயமா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறா? சரி மாரிசு சொல்லு மாரிசு மோரிசுன்னு சொல்லுடா. டே என்னடா சொல்ற? அந்த கிழமை நல்லா தான்டா இருந்தது. அப்படியாடா? சரி நான் நிலா வீட்டில் தான் இருக்கிறேன். இதான் ஓடி வரேன்டா, வரேன் 2 நிமிஷத்துல வந்துடுறேன்டா. நான் வர வரைக்கும் கொஞ்சம் அங்கேயே இருடா. வந்துடுறேன். கொஞ்சம் கூட வாடி, எங்க அத்தை வேற ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, மூச்சு பேச்சு இல்லையாமா, என்னன்னு ஒன்றும் தெரியல. இல்லடா பக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வெளிய ஓடி வந்துட்ட, ஃபோன் பண்ணலாம்ட்டு. சரி வா, தண்ணி தெளிச்சு பார்க்கலாம் நீ சொன்ன மாதிரி.
சரி சீக்கிரம் வாடா. ஏன் காளிமாக்கா உங்களுக்கு முடியல? அதான் உங்க சின்னம்மா இருப்பாங்கல்ல, சோறு ஈரெல்லாம் அவங்க ஆக்குவாங்களே. அதெல்லாம் ஆக்குவாங்க தான் சீதா, ஆனா இங்க இருந்தாதான் ஆக்குவாங்க. அதான் அன்னைக்கு கோயிலுக்கு போனப்ப முன்னாடி நாளே போனாங்களா அவங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு. அவங்க இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க சீதா, இன்னும் வரலைங்க. நானும் நேற்று கூட ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வரேன்னாங்க, அப்புறம் காணோம். அப்புறம் மறுக்கா ஃபோன் பண்ணி 2-3 நாள் கழிச்சு வரேங்கிறாங்க. சரி என்ன பண்றது, அங்கேயும் இருக்கிறதே இல்லையா. சரி அதான் விட மாட்டேங்கிறாங்க போல. அதான் 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன சீதா என்ன சொல்ற? அதாக்கா நேற்று அந்த கருப்பாய் அக்கா பையன் இருக்கிறாங்களா, அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் நேற்று மத்தியானம் வீட்டுக்கு. உங்களுக்கு தெரியாதா? என்ன சீதா சொல்ற, எனக்கு ஒன்றும் தெரியாதே. ஆமாக்கா நெசந்தா, நான் கூட நம்பல அந்த பையன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு பிள்ளைக்கு அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையா இருக்குது. அவங்க அப்பா வேற ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்துட்டாராமா. அதான் உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த பையன் இங்கே வேலை செய்யற இடத்துலயே அந்த வேலை செய்யற முதலாளியோட பொண்ணாமா. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கூட்டிட்டு வந்திருந்தான். ஒரே பஞ்சாயத்தா இருந்தது. உங்களுக்கு தெரியாதா? சின்ன பிள்ளை வீட்டுக்காரும் நிலா வீட்டுக்காரும் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாமா. என்ன சித்த சொல்றா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆமா ஆக்சிடென்ட் இறந்துட்டா எப்படி உடனடியா கல்யாணம் பண்ணுவாங்க? ஒன்றும் கதையை ஒன்றும் புரியலையே. ஆனா ஆமாக்கா அந்த பொண்ணோட அப்பா இப்பதான் இறந்தாராமா. அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆப்ரேஷன் ஆமா, பொழைக்குமா பொழைக்காதான்னு தெரியல. பிள்ளைக்கு உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிறாங்க போல. அந்த நேரத்தில் இந்த பையன் கூட இருந்து ஏதோ கூட மாட ஏதோ வேணுங்கிற செஞ்சு கொடுத்துட்டு இருந்தான் போல. சரி உடனே இந்த பையன் கிட்ட கேட்டுக்கிறாங்க என்ற உலையை கட்டிக்கோன்னு. இவனும் அப்புறம் மறுக்காம சரின்னு சொல்லி கட்டிட்டான் இருக்குது. அதான் நேற்று போய் ஏதோ சின்ன பிள்ளை வீட்டுக்காரதா எல்லாம் பார்த்து கூட இருந்து எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு இருக்குது. இவ்வளவு நடந்திருக்குதா? நான் பாரு எனக்கு எதுவுமே தெரியல. ஆமா அந்த கருப்பாயத்தை எப்படி ஒத்துக்கிட்டாங்களா? ஐயோ அந்த அக்காவுக்கு முதல்ல விஷயமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்தது சின்ன உலையும் அவங்க மாமியார்ந்து ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க, வீட்டுல ஆள் இல்லை அப்படின்னு ஐயோ முய்யான்னு என்னென்னமோ சொல்லி கத்திட்டு கிடந்தாங்க. அந்த நிலா தான் வந்து சொன்னான். நானும் மலரும் போய் பார்த்தா அதே மாதிரிதான் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன உள்ள மாமியார் சின்ன பிள்ளை எங்கே வெளியே போயிருந்தாங்களாட்டு இருக்குது. அப்புறம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி இல்லை நாங்களாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா சரின்னு சொல்லிருச்சு. கடைசியில பார்த்தா சின்ன பிள்ளை நேற்று நைட்டு தான் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு. அப்போ அவங்க வீட்டுக்காரதான் பண்ணி வச்சிருக்கிறாராட்டு இருக்குது, எங்களுக்கே தெரியல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னேன். ஓ இவ்வளவு நடந்திருக்குதா? சரி சரி அந்த அக்கா வந்து பையனுக்கு ஏதோ பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா, பொண்ணு கிடைக்கலன்னு. ஆமா ஆமா அப்படிதான் பார்த்துட்டு தான் இருந்தாங்க போல. ஆனா பரவாயில்ல, பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளைதான், எல்லாம் பரவாயில்லதான். அந்த அக்கா எப்படியோ மனசு மாதிரி ஏற்றுக்கோணும். ஏதோ அவசரத்துல ஏதோ கல்யாணம் ஆயிருச்சு. சரி நம்ம என்ன பண்றது, யாருக்கு என்னன்னு விதியில் எழுதியிருக்குதோ அதுதானே நடக்கும். அக்கா அக்கா